சோபகிருது வருடம் மார்கழி 28 சனிக்கிழமை. வளர்பிறை. துவதியை திதி மதியம் 2:35 மணி வரை. அதன்பின் திருதியை திதி. திருவோணம் நட்சத்திரம் மாலை 4:16 மணி வரை. அதன்பின் அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். பொது பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:38 மணி. அஸ்தமனம் மாலை 6:04 மணி. சந்திர உதயம் காலை 8:18 மணி. அஸ்தமனம் இரவு 8:19 மணி. மேஷராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வணிகம் புரியும் இடத்தில் சில மாறுதல்கள் செய்வீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். உங்கள் அணுகுமுறையால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மறைமுக எதிரிகளை கண்டறிவீர்கள். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்திருந்த செயல்கள் நிறைவேறும். தந்தையின் ஆலோசனை நன்மை தரும். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் செயல்கள் மற்றவர்களால் புகழப்படும். பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நீங்கள் நினைத்ததை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த தடைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். முயற்சி இழுபறியாகும் என்றாலும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கு காரணத்தை கண்டறிவீர்கள். பயணத்தில் சில நெருக்கடி தோன்றும். கடகராசி அன்பர்களே, உங்கள் மனம் விரும்பியபடி செயல்படுவீர்கள். நண்பர்கள் உதவியால் செயல் வெற்றியாகும். வாழ்க்கை துணையின் உதவியை பெறுவீர்கள். செயல்களில் ஆதாயம் உண்டாகும். பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலை அடைவீர்கள். செயல்களில் வெற்றியும் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். தடைகள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் அகலும். எதிரிகளின் தொல்லை விலகும். நிரந்தர வருமானத்திற்கு வழி காண்பீர்கள். சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். என்றாலும் எதிர்பார்த்த வரவில் இழுபறி ஏற்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தேவையற்ற செலவுகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். இனம் புரியாத குழப்பம் தோன்றும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த தகவல் வரும். திட்டமிட்டிருந்த செயல்களில் மாற்றம் செய்வீர்கள். உங்கள் முடிவு லாபத்தை உண்டாக்கும். உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் உண்டாகும் என்றாலும் சமாளித்து வெற்றியடைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உறவினர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். பழைய முயற்சி ஒன்றில் ஆதாயம் காண்பீர்கள். பெரியோர் ஆதரவால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முயற்சி தள்ளி போகும் என்றாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்றில் நல்ல முடிவு ஏற்படும். நிதிநிலை உயரும். மகர ராசி அன்பர்களே, மனக்குழப்பம் விலகும். குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள். தடைபட்டிருந்த செயல் வெற்றியாகும். மனம் மகிழும்படியான சம்பவம் நடைபெறும். வரவை வைத்து கடன்களை அடைப்பீர்கள்.
குடும்ப நலனில் அக்கறை கொள்வீர்கள். கும்பராசி என்பர்களே, உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். தொழிலை விரிவு செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். செலவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். உங்கள் செயல்களில் ஆதாயம் உண்டாகும். செலவுகள் வழியே நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். மீனராசி என்பர்களே, எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். உற்சாகமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறும். குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள்.